மீனா அத்தை எப்படி இருக்காங்க? கடையை தூக்குனதுல இருந்து அம்மா ரொம்ப கவலையா தாங்க இருக்காங்க. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அந்த கரும்பு மிஷின் அப்போட ஞாபகமா வச்சிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையாவே இருக்கு. இருக்காத பின்ன மாமா பல வருஷமா நின்னு உழைச்சது அந்த மிஷின் தான். அத்தைக்கு அது வெறும் மிஷின் கிடையாது, மாமாவோட ஞாபகம். எப்படி உங்களால தாங்க முடியும்? நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? கார்பரேஷன்ல இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிக்க சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற ஆள் கொஞ்சம் சுத்தமான கைன்றாங்க. எதுவும் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. சீதாவும் அருண் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எப்படியாவது கடையை திருப்பி அங்கே வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காராம். முடியா? அப்புறம் இதை அப்படியே விட்டுட்டுமா? சார் பாத்துக்கு. இல்லங்க, சீதா சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளவுதாங்க. நீங்க இப்ப கோவப்படுறீங்க? கோவம் படல. என்ன இருந்தாலும் அருண் ஒரு போலீஸ், இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுத்தலாம் எதுவும் பண்ண மாட்டான். நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கிடையாது, அவன் தானே ரோட்ல எடுக்க வச்சா. அவன் ரூல்ஸ் ரீசன் பேசுவானே தவிர மனுஷனோட கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க அவனுக்கு போய் போகுது? சரிங்க, நான் உங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லல. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, பண்ணலாம். இந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் பார்த்து சரி கட்டலாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. பணம் கொடுத்தாலும் அவர் கரெக்ட் பண்ண முடியாது. அதனால வேற வழி தான் பார்க்கணும். சத்யா சொன்னதை வச்சு பாக்கும்போது நம்ம கோயிலுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருல்ல, அந்த ஆள் தானே கடை எடுக்க வந்தது. அந்த ஆளு முன்ன இருந்தவர் மாதிரி எல்லாம் இல்லங்க. கடையை வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாராம். அப்படியா? ஆமாங்க, கடை போடுறதுக்கு பணம் கேக்குறாராம். அப்புறம் மாசம் ஆனா ஒரு தொகை வந்து கடை வச்சிருக்கவங்க கிட்ட கேக்குறாராம். அதுவும் இல்லாம காலையில வந்து கடை வச்சிருக்கவங்க கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்றாராம். அதுக்கும் காசு கொடுக்கறது இல்லையா? ஓஹோ, பார்ட்டி அப்படிப்பட்டாங்க. இப்பதான் நான் புரியுது. அப்ப கடை அந்த ஆளா தூக்கி இருக்க வாய்ப்பு இல்ல. யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு தூக்கிடணும், இல்ல நான் வேற யார்கிட்டயோ கடை போடுறதுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கணும். மொத்தத்துல அந்த ஆள் இதுல நேர்மையா நடந்துக்கல. அப்ப செய்வோம். என்ன பண்ணலாங்க? சொல்லுவா. அந்த கோயிலுக்கு புதுசா வந்திருக்கிற ஆள்கிட்ட தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த கடையை திரும்ப நம்ம அதே இடத்துல வைக்க முடியும். முதல்ல அவனை ஃபாலோ பண்ணி அவனுக்கு என்ன தேவை, ஆள் எதுல வீக்கா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட போய் பார்த்து பேசு. அப்ப நீ வர மாட்டியா? நானும் வருவேன்டா, ஆனா முதல்ல நீ போய் பேசு. சரி, என்ன பண்ண சொல்லு. சார், நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். இன்ஸ்டலேஷன் கால் வந்துருவாங்க. சரி, தேங்க்ஸ். சரி சார், வாங்க. ரோனி, சொல்லு மனோஜ். நம்ம டீலர் சண்முகம் சார் தான் பேசினாரு. அவர் வீட்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு பூ டெக்கரேஷன் ஆள் சொல்லணும்னு சொல்லிருந்தீங்க. ஆமா, அதுக்கு தான் நான் ஒருத்தர் கிட்ட பேசிருக்கேனே. யார்கிட்ட சொன்ன? ஏன் கேக்குற? இல்ல மீனா கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன திடீர்னு மீனாக்கா ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற? அவதான் கம்மி விலைக்கெல்லாம் பண்றேன்னு சொல்லுவாள். மீனா கிட்ட சொல்றதுல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவகிட்ட சொன்னா ஆண்டி என் மேல கோவப்படுவாங்க. ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இது வேற சொல்லி நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன்.